வணக்கம். இன்னைக்கு நடந்த சில முக்கியமான விஷயங்கள பத்தி பார்க்கலாம். குறிப்பா பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில நடந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரா நடந்த ஒரு துப்பாக்கி சூடு. அதில ஒரு 13 பேர் இறந்துட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அரசுக்கு ஒரு கொட்டு வச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2018ல ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரா வந்து மக்கள் வந்து போராட்டம் நடத்துறாங்க. அந்த தொழிலதிபர வேதாந்தா நிறுவனத்தின் தொழிலதிபர வந்து திருப்திப்படுத்துறதுக்காக இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் கொட்டு வச்சிருக்காங்க. இத்தனை வருஷமா 2018லேருந்து சிபிஐ விசாரணை நடக்குது. இத்தனை வருஷமா சிபிஐ விசாரணை பண்ணி என்ன அறிக்கை குடுத்துருக்கீங்க? ஒண்ணுமே இல்ல. அந்த அறிக்கைய பார்க்கும்போது வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு. சிபிஐ விசாரணையே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாரி நீதிமன்றம் சொல்லிருச்சு. 2 வாரத்தில அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில அப்போதைக்கு முதலமைச்சரா இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் வந்து டிவிய பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு. இந்த துப்பாக்கி சூடுல ஈடுபட்ட 27 காவலர்கள், அவங்க மேல காவல் உயர் அதிகாரிகள் உட்பட எல்லாத்து மேலயுமே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நீதிபதி அருணா ஜெகதீசன் குழு வந்து பரிந்துரை பண்ணியிருந்தாங்க. அவங்கள சிலர் வந்து இப்போ ப்ரொமோஷன்ல ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாரி தெரியுது. இந்த சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணையே சரியில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நெறைய பேர் வந்து சிபிஐ விசாரணை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்குமே சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா சிபிஐ விசாரணை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு குட்டு வச்சிருக்கிற இந்த விஷயம் இன்னைக்கு பரபரப்பா பேசப்படுது. சரி, 2வது சீமான் சம்பந்தப்பட்ட பேச்சு தான். முதல் விஷயம் வந்து சண்டாளர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாதி பேர். இது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. அது மாரி அந்த இருக்கா? அப்படியே பட்டியல் இனத்தில அந்த மாரி ஒரு ஜாதி பேர் இருக்கா? அப்படின்னு சொல்லி பார்த்தா இருக்கு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சண்டாளர் அப்படிங்கிறது ஜாதி பேரை வந்து பயன்படுத்துறது தடை வச்சிருக்காங்க. பட்டியல் இனத்தில இந்த பிரிவு இருக்கு. இந்த பிரிவ யாரையாவது திட்டுறதுக்கோ, வசைபாடுறதுக்கோ பயன்படுத்துறதுக்கு வந்து தடை வச்சிருக்காங்க. அப்படி பயன்படுத்தினா அது தண்டனைக்குரிய குற்றம் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில வந்து பட்டியலின ஜாதி பிரிவு பட்டியல்ல வந்து இது 48வதா இருக்கு. சண்டாளர் அப்படிங்கிற சாதி பேரு. இனிமே வந்து சண்டாளர் அப்படிங்கிற பேர வந்து உச்சரிக்கிறதுக்கோ, அத வந்து தவறான நோக்கத்தில உச்சரிக்கும்போது அது வந்து குற்றச்சாட்டாயிடும். இப்ப நம்ம சொல்றோம் அப்படிங்கிறதுக்காக இது மாரி சொல்லியிருக்காங்கங்க சொல்றதுக்காக குற்றச்சாட்டெல்லாம் ஆகாது. மத்தவங்கள இழிவுபடுத்துற நோக்குல வந்து பொதுவெளியில, சமூக ஊடகங்கள்ல இது மாரி பேர வந்து பயன்படுத்துறது கண்டிப்பா வந்து தப்பு. இது இழிச்சொல்லாததுக்காகவும், நகைச்சுவைக்காகவும் பொதுவெளியில சண்டாளர் அப்படிங்கிற பேர பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின ஆணையம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த 2 விஷயங்கள் தான் மிக முக்கியமான விஷயங்களா பார்க்கப்படுது. நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.